ஹாப்பி பர்த்டே. ஃபைனலி அங்கே சுற்றி இங்கே சுற்றி வந்தாச்சு. டேய் இதில் கேண்டீன் எங்கடா எங்கடா போற? இது வரைக்கும் நம்ம சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, யாருன்னே சொல்லாமல் இருந்தோம் பார்த்தீங்களா? அது யாருக்குன்னா நம்ம அக்காவுக்கு தான். அக்கா யாருன்னு தெரியுதுங்களா? நம்ம வழக்கமாக நம்ம சேனல் அட்டகதி சேனலில் தீக்குச்சி, லோ பட்ஜெட் இப்படி எல்லா சேனல்லையுமே ராஜமாதா என் கட்டளையே சாசனம். அவனுக்கு அம்மா இப்போ அவங்களுக்கு தான் வந்து பர்த்டே, அதுக்கு தான் நீங்க நம்ம சர்ப்ரைஸ் பண்ணோம். சர்ப்ரைஸ் ஆனீங்களா? சர்ப்ரைஸ் தான் ட்ரை பண்ணோம். இல்ல நான் கேக் வந்து எனக்கு எப்படி தெரியும் நம்ம டீம் பசங்க செய்வாங்கன்ட்டு. பட் அன்எக்ஸ்பெக்டட் என்னோட ஃபேவரட் கலர் காம்பினேஷன் அதை செலக்ட் பண்ண யாழ்னிக்கு ரொம்ப தேங்க்ஸ். அது கிஃப்ட் பண்ண பிரபாக்கு ரொம்ப தேங்க்ஸ். இது என்னோட பையன். இவன் கூட இருக்க டைமை விட நான் இவங்களோட இருக்க டைம் என்னோட பயங்கரமான என்னோட ஹாப்பி. தலைவர் வந்து வயசு அதெல்லாம் அப்படிதான். என் பசங்களோட இருக்கும்போது நான் ரொம்ப ஹாப்பியஸ்டாக ஃபீல் பண்ணேன். பட் இன்னைக்கு வந்து நான் ரொம்ப மூட் ஷிங்காக இருந்தேன். ஏன்னா எனக்கு வந்து ஆஃபீஸ் போயிட்டு வந்து ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணிட்டேன். பட் ஆனால் அது பசங்க வந்து அன்எக்ஸ்பெக்டடாக எனக்கு வந்து என்னோட கேக்கு வந்து ஓகே அது சர்ப்ரைஸாக நானே மூட் ஷிங் பண்ணி வந்தேன் சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் எனக்கு இந்த காம்பினேஷன் உள்ள சாரீஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பிரபா. தேங்க்யூ. ஹாப்பி. ஏன்னா இன்னைக்கு யாருமே எனக்கு புது சாரி எடுத்துடல. நான் இன்னைக்கு நியூ சாரியை வேர் பண்ணல. அவரோட மைண்ட் ரொம்ப ஹாப்பி. அவர் சீரியஸா சொன்னாரு, முன்னாடியே சொன்னாரு எனக்கு இங்க 2 வருஷத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி. சொல்லுங்க ப்ரோ. அது என்ன மேட்டர்னா, இந்த வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் நாங்கள் வரோம் 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு நாங்கள் வந்தோம். ஓகேங்களா? அப்போ தான் ஆஃபீஸே ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி ஆஃபீஸுன்னு அட்டகத்தி சேனலுக்கு கிடையாது. அப்போ தான் ஆஃபீஸ் போட்டு கரெக்டாக ஒரு 15 நாள் 20 நாள் இருக்கும். அப்போது ஒரு நாள் இந்த பக்கமாக அக்கா வந்து கிராஸ் ஆகிறாங்க. ஒரு லேடி, எங்களுக்கு அப்போ வந்து ஒரு லேடி இப்படி கிராஸ் ஆகிறாங்க. யாரோ ஒருத்தவங்க பார்த்துட்டே போனாங்களே, சரி வழக்கமாக பார்க்குறது தானே அப்படின்னு நானும் கேஷுவலாக விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப இந்த பக்கம் வரும்போது அவங்க நின்று, டேய் கதவை எப்பயும் மூடியே வைங்கடா, பாம்புலாம் இந்த பக்கம் வரும். ஐயோ என்னது பாம்பு இதுக்கு தான் பார்த்துட்டு போனீங்களா அப்படின்னு எனக்கு அப்போ தோணுச்சு. அந்த அளவுக்கு எங்கள் மேலே ஒரு அக்கறையா அப்போ அந்த 2 வருஷம் முன்னாடி அந்த டைமில் இவங்களை எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் அப்பப்போ கிட்டத்தட்ட எங்களுக்கு சில அப்போல்லாம் வந்த புதுசில் சம்டைம்ஸ் சாப்பாடே இருக்காது. ரொம்ப டிஃபிகல்ட் டைம். இல்லைக்கா சொல்லணும்ல, டிஃபிகல்ட்டான டைம். அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே ஆனால் எங்களுக்கு நான்வெஜ் கொடுத்து விட்ருவாங்க. அப்பப்போ அக்கா வீட்டில் தான் போய் குழம்பு வாங்கிட்டு வருவோம். இல்லை எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த அளவுக்கு எனக்கு இந்த 2 வருஷத்தில் இங்கே வந்து ஒரு அம்மா மாதிரி ஆயிட்டாங்க. அதை வந்து அம்மாவே நானு இவங்களுக்கு எல்லாருக்குமே நான் அம்மா தான். எனக்கு நீங்க இன்னொரு அம்மாக்கா, இன்னொரு அம்மாக்கா. இன்னொரு விஷயம், இந்த வீட்டில் இருந்த பாதி பொருள் அக்கா வீட்டில் இருந்தது தான். பெட்டு. ஆமா மனசு படிச்சவங்க அவங்க வீட்டுல எது இருந்தாலும் இது கொடுங்கக்கா, இந்த எடுத்துக்கோ இதுவா எடுத்துக்கோ அப்படி எல்லாம் சேர்ந்ததான் இந்த வீடியோ உருவாக்கி இருக்கு. எல்லாமே அவங்க கொடுத்துட்டான். சும்மா வீட்டுக்கு போவேன். சரண் ப்ரோ மைண்ட் வாய்ஸ். அம்மா பத்திரம் நான் ஓரமாச்சு. சரண் பத்திரத்தை வீட்டு பத்திரம் சர்ப்ரைஸா இருக்கேடா. ஆமா, என் வீட்ல ஒரு பெட்ட காணோம்னு நினைச்சிருந்தேன். இங்கதான் இருக்கா. பண்ண மாட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா, சொல்வதெல்லாம் உண்மை
இன்னைக்கு தரப்பு என்ன தரப்பு சரண் ப்ரோ வீட்டுக்கே வரலன்னு அக்கா தொடர்ந்து ஏதாவது பேசிக்கினே இருக்காங்கன்னு சரண் ப்ரோ யார் தரப்பு ஜெயிக்குதுன்னு பார்ப்போம். நீங்க சொல்லுங்க, தரப்பு வாதம் சொல்லுங்க. எங்க அண்ணன் வந்து வீட்டுக்கே வர மாட்டாருன்னு எங்க அம்மா ஃபீல் பண்றாங்க. என்னன்னு கேட்டு சொல்லுங்க. ஏன்பா வீட்டுக்கே போக மாட்டியா? ஏன்னா இது பாலிப்ப பயஸ் திருட்டு முழி முழிக்காம பாருங்க, இதுதான் அவங்கிட்ட இருக்க கெட்ட பேர். அவன் என்னை இப்படியே பண்ணி பாருங்க கோவப்படாது. என்னதான் நீ எங்கடியா உள்ள தாவுற? அடிக்க போக நீங்க பாத்துட்டு இருக்கீங்க மேடமா சார். இல்ல அவன் அடிச்சோ இல்ல நான் மேடம் ஓகே சரி சொல்லுங்க சார். ஏய் நீ மட்டும் வாயை மூடுறா, வரதெல்லாம் இவனாலதான். அடச்சி நிறுத்துங்கப்பா, இப்ப பேசுங்க. ஒவ்வொருத்தரா பேசுங்க. பேசுங்க, நீதான் பேசுங்க. நீங்க பேசுங்க. அடச்சி நிறுத்துங்க. நீங்க பேசுங்க. இப்ப நான் பேசுறேன், அமைதியா இருங்க. நீ ஏப்பா வீட்டுக்கே போக மாட்டியா? கேளுங்க, நல்லா கேளுங்க, நல்லா கேளுங்க. அட இருமா கொஞ்ச நேரம் கேட்டுதானே இருக்க. நீ சொல்லுப்பா. இல்ல அவன் கால அடி அடிங்க. எப்படி கத்துறாங்க? என்ன கத்துறாங்க? நீங்க ஒண்ணு எந்த பக்கம்? இந்த பக்கமா? நீ அப்படியே இங்க உட்கார்ந்தாங்க. சரி போலாம். ஏன்பா வீட்டுக்கு போக மாட்டேன்? வீட்ல இருக்கேன். நைட் தான வெளிய போறேன். நைட்ல எங்க வெளிய போறோம்? காலையில இருந்து வீட்ல மேடம் நைட் வெளியில போற காலைல 6 மணிக்கு எந்திரச்சுனா வெளியில போறோம். ஆமா கரெக்ட் தானே. காலையில இருந்து பண்றேன். எங்க வெளியில பண்ணிட்டு நைட் எதுக்கு வெளிய போறான்? ஒரு ஆம்பளை பிள்ளை, வயசு பிள்ளை எதுக்கு வெளிய போறான்? ஏன்பா வெளில போறியா? கேளுங்க நல்லா. வயசு பிள்ளைல இருக்கும்போது தான் போக முடியும். வயசானதுக்கு அப்புறமா போக முடியும். கரெக்ட் தானே. வயசு இருக்கும்போது தான் போக முடியும். என்ன வயசாச்சுன்னா அனுபவிக்க எவ்வளவு இருக்குது, எதுக்கு போகணும் தெருவுல? அதுதான் கேக்குறேன். பயமா இருக்குது. எங்க தெரு பொறுக்கிட்டு போட்டுதா? ஏன் திருப்பூர் இருக்குது நீ? தெருல போக மாட்டோம். வீட்ல பொறுக்கிட்டு வண்டியில தாங்க போறேன். வண்டியில தானே போறாரு. ஏங்க அந்த வண்டியை நான் வாங்கி கொடுத்தது மேடம், அதை கேளுங்க மேடம். ஏன்பா மேடம் சொல்றாங்க அப்ப போ. இப்ப சொல்லுங்க மேடம் இது ஆக்ஷன். ஆக்ஷன் தானே போயிட்டு இருக்கு. எது ஆக்ஷன்? இதான் ஆக்ஷன். நான் தானே வண்டி வாங்கி கொடுத்தேன். இப்ப நான் ஆக்ஷனை காட்டவா? என்ன எந்திரிச்சு அடிச்சுக்க போறீங்க? எங்க எந்திரிக்க? அட உட்கார். நானும் வீடியோ கத்தி வன்முறையை கையில இருக்கிறாங்க. போலீஸ கூப்பிடுவேன் நானு. வைங்க இத கீழே. நடவடிக்கை வெளிய விட்டா சும்மா சில்லு போவாங்க. ஏங்க எனக்கு முட்டி வலி, முழங்கால் வலி. எனக்கு சமைச்சு போடல. நீங்க பாருங்க இது ஆக்ஷனா? அந்த அம்மாவை பார்த்தா எனக்கே கண் கலங்குது. அவங்களுக்கு ஒரு தைலம் கூட நீங்க இது வரைக்கும் வாங்கி தரலையா? ஏன் இப்படி இருக்கீங்க? ஒரு மகனா அப்பப்ப சார் முட்டி வலினா ஹாஸ்பிடல் போனோம். ஒரு பேராசிட்டமால் கூட நீ வாங்கி தரலையாமா? மேடம் அவன் வாங்கிட்டு வர மாட்டானா, அவன் ஃப்ரெண்ட் வாங்கிட்டு வரடா. நான் இவனை பெத்தனா, அந்த தேர்தலையே பெத்தல மேடம். அதுக்கு தானப்பா உங்களை பெத்தனா அந்த தேர்தலையே முன்னாடி யோசிக்கிறீங்க, பெத்ததுக்கு அப்புறம் யோசிக்க கூடாது. ஆக மொத்தத்துல ப்ரோக்ராம் போட்டு வச்சு என்ன தரதலை. சரி உட்காருங்க தரதலை. உண்மையிலே சில நேரம் கஷ்டம் தான் செய்யும். பரவாயில்ல நீ வேற சும்மா மேடம். என் பொண்ணு இவளுக்கு என்ன கழுத்துல ஏதாவது இருக்கா பாருங்க மேடம். என் பொண்ணு அட பொண்ணு எங்க? இது பொண்ணா? நான் விக்கி வச்சுதான் உட்கார்ந்து இருக்கேன். என்ன மாதிரி சாரி மாதிரி விக்கி போடுது. நீங்க மேடம் இது பொண்ணு மேடம். ஆமாங்க மேடம். அவங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க இப்பதான். ஆமாங்க மேடம். மேடம் ஒரு தங்கச்சிக்கு ஒரு நாளாவது ஒரு சுடிதார் வாங்கி கொடுத்துருப்பாடா மேடம். ஒரு சிக்கன் லாலிபாப் வாங்கி கொடுத்துருப்பாடா மேடம். மேடம் அவன் சம்பாதிச்சு அவன் செஞ்சா மேடம். ஏன்பா இந்த மாதிரி பண்ற? சிக்கன் ரைஸ் என்னங்க மேடம் பிரச்சனையை சொல்லுங்க. அவங்களுடைய என்னதமா உனக்கு பிரச்சனை? திங்க முடியல, காரணம் திங்க முடியல, கஷ்டம். எங்க அண்ணன் எங்க வீட்டு மேல பாசமே இல்ல. எங்க போறாருன்னு கேட்டு சொல்லுங்க. எங்கம்மா போற? எவளை பார்க்க போறான்னு கேளுங்க மேடம். எவளை பார்க்க போறீங்க?
மேடம் சொல்லுங்க மேடம். திருட்டு பயலா மேடம் இவன், திருட்டு பயலா. திருடியா ஏப்பா திருடியா போலீஸ கூப்பிடுங்க ஏப்பா ஏய் ஏய் எங்க மேம் இல்ல நானும் பாத்துக்கிட்டேன் பேச விட மாட்டேன் மேடம் கை வச்சு ஏன்டா உரசுற கை வச்சு பேசுறேன் மேடம். ஏன்டா உரசுற ஏய் ஏன்டா உரசுற எழுந்துடா மேடம் நீங்க தள்ளி வாங்க மேடம், நீங்க தள்ளி வாங்க மேடம். உங்களையே தொட்டு பேசுறான், அப்படியே தெரிஞ்சுக்கோங்க அவங்க எப்படிப்பட்டவங்க. இங்க பாருங்க மேடம் ஏம்மா இவன் பொம்பளை சோக்குமா பொம்பளை சோக்கு ஏப்பா நிகழ்ச்சிக்கு நிகழ்ச்சிக்கு பொம்பளை சோக்கு ரொம்ப நல்லா பாக்குறீங்க. ஏய் எனக்கு இவன் ஆமா இவன் ஆம்பளை சோக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா புடவை சும்மா கட்டிருக்கேன்டா லேடி கிட்ட அப்படின்னா சொல்லுங்க மேடம் தெரியும். அதுக்கு உரசிங்க உட்காருங்க நீ ஏன் இடுப்புல உட்கார சேலை கட்டினா போய் தடவிட்டு செருப்பால் அடிப்பேன் நாயே. ஐயா நான் வந்து சப்போர்ட்டிங்கயா. இவன் என் நண்பன், நம்ம நண்பன் சொல்லவே நமக்கு அசிங்கமா இருக்கும். ஓ நீங்க 3 பேரு கூட்டி தலைவனிங்களா இவனுங்களே அடிச்சுக்கிறானுங்க பாத்தீங்களா மேடம். அதான். அதுதான் மேடம் இவனுங்களுக்கு. விட்டுருங்க. இப்ப எங்களுக்கு பிரச்சனை. ஏய் உங்களுக்குள்ளேயே என் பிரச்சனையா? பிரச்சனையை முதல்ல முதல்ல மேடம் என் பிரச்சனையை தீருங்க மேடம். அத முத தீர்த்து வருவான். கிடையாது மேடம் என் பிரச்சனை தீருங்க மேடம். 25 வருஷமா நான் படுற கஷ்டத்தை ஒரு பொம்பளை புள்ளைய பெத்து நான் படுற பாரு. ரோபோ பம்ப மாதிரி ஒட்டி வச்சுக்கிறோம். அடிச்சு அட இருமா என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களே அம்மா அட ஒட்டனா மேடம் ஐயோ அம்மா ஏன் அழுகுறீங்க போர்ஸ் பத்தல. இப்ப இன்னும் என் மேல எதுக்கு நீ கேஸ் போடுற கேஸ போட இவங்க மேல போடணும் அம்மா ஒண்ணும் கவலைப்படாதீங்க இங்க பாருங்க பேரசிட்டமால் தானே வேணும் அம்மா பிறந்த நாள் இன்னைக்கு எனக்கு இதுக்கு பிரச்சனை இல்ல இங்க யாரா பண்ண ஏய் வந்து அம்மாவை தூக்கிடு, அம்மா தூக்கி உங்க மேல கேஸ் போடுற சொல்லு. சரணா ஏய் சரணா அம்மா தூக்கி உங்க மேல கேஸ் போடுற மேடம் சொல்லு. என்ன இது அம்மாவும் சேர்ந்து என் மேல கேஸ் போடுறாங்க சரி ஒண்ணும் பிரச்சனை இல்ல ஒண்ணும் பிரச்சனை இல்ல பாத்தீங்களா நானும் பொம்பளி ஆட குழந்தை பாக்குறேன் இன்னி எத்திக்கிட்டு மிதிச்சு போடுவேன் பாத்துக்க அசிங்கப்படுத்துறீங்க உங்க மேல தான் கேஸ் கொடுக்கணும். சரி கொடுங்க சின்ன விஷயமா நான் கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்களா கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்களா கேக்குறீங்களா கேட்க மாட்டீங்களே கண்டிஷன் அப்ளைஸ். ஓகே Okay. நிகழ்ச்சி முடிவடைகிறது. சரி திருப்பி சொல்லிட்டு வணக்கம் அகைன் ஒன்ஸ் அகைன் மேடம் ஹாப்பி பர்த்டே சொல்லுங்க. ஹாப்பி பர்த்டேக்கா அதான் புது புடவடா. இதுக்கப்புறம் ரெகுலரா வீட்டுக்கு வந்துருங்க கண்டிப்பா வந்துரும். இந்த புடவை வாங்குன உடனே அடுத்த வாரம் தான் வெளியே போலாம். யா இட்ஸ் மீ அடுத்த வாரம் 3 நாள் வீட்டுக்கு வர மாட்டேன். என்ன சொல்ல போறாங்க?